கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொன்னார் ஆண்டவர். சில நேரங்கள்ல நம்ம கேட்கும் போது அது கிடைக்குதா இல்லையா நமக்கு தெரியல. ஒரு உபதேசியார், ஒரு போதகர் ஒரு குட்டி பூனை ஒன்றை அவர் வீட்டுல வளர்த்துக்கிட்டு வந்தார். ஒரு நாள் அந்த பூனை மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துருச்சு. அதுக்கு பால் கொடுத்து பாக்குறாரு, வா கீழே வான்னா அந்த பூனை வரமாட்டேங்குது. சரி என்ன பண்றது? ஒரு பெரிய கொரடை எடுத்தார். அந்த கொரடை எடுத்து அந்த கிளையினுடைய உச்சியை பிடித்து அதை கீழே பிடிச்சு அந்த பூனையை பிடிச்சிடலான்னு சொல்லி அந்த கொரடை எடுத்து அந்த கிளைய கீழே கொண்டு வந்தா, திடீர்னு அந்த கொரடு அதுல இருக்கிற அது ஸ்லிப் ஆகி பூனை அப்படியே சர்ரு வானத்துல பறந்துருச்சு. அன்பர் தேவடைய பிள்ளைகளே, போதகருக்கு பயங்கர வேதனை. ஐயோ, பூனைய நான் கொன்னுட்டனே, பூனை என்னால இறந்துருச்சோ. போய் தேடி பார்த்தாரு, எங்கேயுமே கிடைக்கல. கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தா தெருவுல இந்த கீரை வித்துட்டு போவாங்கல்ல, அந்த பொண்ணு பார்த்தா அவருடைய கூட ஃபுல்லா பிஸ்கட்டை வாங்கிட்டு போகுது. என்னம்மா பிஸ்கட்டு? அது சொல்லுச்சு, ஐயா பூனைக்கு வாங்கிட்டு போறேன். உடனே இந்த உபதேசியாருக்கு புரிஞ்சிருச்சு, பூனை இங்கதான் இருக்குது. அப்போ அவர் கேட்டாரா, அம்மா அந்த பூனை எப்படி கிடைச்சது? அந்த அம்மா சொல்லுச்சா, ஐயா என் குட்டி பொண்ணு பூனை வளர்க்கணும்னு கேட்டா. ஆனா என்கிட்ட காசு இல்ல பாத்துக்கோங்க. நான் அப்ப என் பொண்ணுகிட்ட சொன்னேன், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி பைபிள்ல மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்குது. அதனால நீ கேளுமான்னு சொல்லி சொன்னேன். அவ என்ன பண்ணானா முழங்கால் போட்டு, ஏசப்பா எங்க அம்மாவால பூனை வாங்கி தர முடியல, பூனை தாங்க ஏசப்பான்னு கேட்டா. என்ன ஆச்சரியம் ஐயா, வானத்துல இருந்து இப்படி கைய விரிச்சுக்கிட்டு ஒரு பூனைக்குட்டி வந்து என் பொண்ணு கால் கிட்ட பொத்துன்னு வந்து விழுந்துருச்சு. நாங்க ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி இப்ப அந்த பூனை வளருது. பாதிரியார் நினைச்சுக்கிட்டாரு, எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு குட்டி பிள்ளையுடைய ஜெபத்தை எவ்வளவு அழகா கேட்கிறார். இன்னைக்கு